எதிர்பார்க்காம அன்பு செலுத்த முடியல, யாருனாலையும் முடியாது. அன்புங்கிறது கடவுளுடைய கான்செப்ட். அவர் கொடுத்தா எப்போதுமே அன்கண்டிஷனலா தான் கொடுக்குறாரு. அவரோட கான்செப்ட் எடுத்து நாம கொடுக்கும்போது அது கண்டிஷனலா வருது இல்லையா? அப்ப நம்ம இவ்வளவு கொடுக்குறோம், திரும்பி வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம ரொம்ப சோர்வாயிடும். அப்புறம் சரி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிலாம் தோணும். ஆனா அன்பு செலுத்துறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு செலுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க உடஞ்சி போகிறதுக்கு கூட ரெடியா இருக்கணும். ஏன்னா நீங்க உடஞ்சி போகலன்னா அன்பே இல்லை. அப்புறம் நான் கூட நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், எதுக்கு இந்த வாழ்க்கை செத்து போயிடலாம். ஆனா நமக்கு ஃபியூச்சர் தெரியாது இல்லையா? அன்னைக்கு நான் அந்த முடிவு எடுத்துருந்தேன், இன்னைக்கு நான் எதிர்க்க மாட்டேன். அதனால என்னைக்காவது அந்த மாதிரி ஒரு தாட் வந்தா அதுக்கு என்னைக்குமே இடம் கொடுக்கவே மாட்டேன். அது எதுவாக இருந்தாலும் நாம காதலிச்சோமோ, நம்ம அன்பு செலுத்துறோமா, அது திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணல, நமக்கு திருப்பி கொடுக்கல, நீங்க கொடுத்தது உங்களை மகிழ்ச்சிருக்கா அப்படியே வந்து அதான் மை ஸ்டோரி.